ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். ரொம்பவே ஈஸியான ஒரு மிக்சட் சட்னி ரெசிபி. இது பண்ணுறதுக்கு நான் அரை கப் அளவுக்கு பச்சை வேர்க்கடலையே ஃபஸ்ட்டு ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கிறேன். உங்ககிட்ட வறுத்த வேர்க்கடலை இருந்தால் நீங்கள் டேரெக்டாக ஆட் பண்ணிக்கலாம். அந்த வேர்க்கடலை நல்லா வறுப்பட்டதுக்கு அப்புறமா நான் வந்துட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கிறேன். இது கூடவே ஒரு 6-7 பச்சை மிளகா உங்கள் காரத்துக்கு தக்கன சேர்த்துக்கோங்க. 4 பல் பூண்டு, ஒரு பீஸ் இஞ்சி, அதெல்லாம் சேர்த்து நான் ஃபஸ்ட்டு வாசம் வர வரைக்கும் வதக்கிக்கலாம். அதுக்கப்புறமா ஒரு 1/4 கப் அளவுக்கு தேங்காய் சேர்த்து ஒரு 2 நிமிஷம் வதக்கிக்கலாம். 2 நிமிஷத்துக்கு அப்புறமா நான் ஒரு 2 கொத்து அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். கருவேப்பிலை வந்துட்டு ஸ்கிப் பண்ணாமல் போடுங்க, டேஸ்ட் நல்லாயிருக்கும். கருவேப்பிலை சேர்த்து கொஞ்சம் நேரம் வதக்குனதுக்கப்புறமா ஒரு அரை கப் அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்துக்கிறேன். வேர்க்கடலையும் பொட்டுக்கடலையும் ஒரே அளவு. பொட்டுக்கடலை சேர்த்து நம்ம ரொம்ப நேரம் வதக்க தேவையில்லை. கொஞ்சம் நேரம் வறுத்துட்டு அடுப்பை ஆஃப் பண்ணி இதை கொஞ்சம் ஆற வச்சுக்கலாம். ஆறுனதுக்கு அப்புறமா மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு ஒரு மீடியம் சைஸ் அளவுக்கு, அதாவது மீடியம் சைஸ் வெங்காயத்துலேயே சின்ன வெரைட்டி இருக்கும் இல்லையா, அதில் ஒன்று சேர்த்துக்கலாம். கூடவே தேவையான அளவுக்கு கல்லுப்பு, இது எல்லாத்தையும் சேர்த்து தண்ணி விட்டு எப்போவும் சட்னி காய்க்கிற மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இந்த சட்னி தாளிப்புக்கு எந்த எண்ணெய் வேணால் நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் சாதாரண ரீஃபைண்ட் ஆயில் தான் சேர்க்குறேன். இதில் கடுகு, உளுத்தம்பருப்பு, ஜீரகம் ஒரு அரை ஸ்பூன், 1 ஸ்பூன் கடுகு, அரை ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, அரை ஸ்பூன் ஜீரகம், ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்து தாளித்து சட்னியில் கொட்ட வேண்டியதுதான். ரொம்பவே ஈஸி அண்ட் டேஸ்டியான ஒரு மிக்சட் சட்னி ரெடி. டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். பார்க்க சிம்பிளாக இருக்கும், பட் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.